நீ 70 வருஷம் கட்சிங்கிற ஏண்டா 70 வருஷம் கட்சி ஒத்த விசில பார்த்துட்டு ஒண்ணுக்கு போயிட்டு தளபதி கோட்டைக்குள்ள வந்துருவான்னு பயந்துகிட்டு அவர் சென்னை சிட்டிக்குள்ள வந்தா நீ பணம் கட்டுற கவரு. நான் வேணா உனக்கு ஒரு சவால் விடுறேன், 5 நாள் தான் இருக்கு. நீ 40 கட்சி சேர்ந்துக்கடாப்பா. நீ திமுக அதிமுக பிஜேபி எல்லாம் சேர்ந்துக்க. நீ ஒரு மாநாடு போடு, இல்ல நீ ஒரு கூட்டம் போடு. தளபதி ஒரு கூட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுவாரு. தமிழ்நாட்டு மக்கள் யார் பக்கம் வராங்கன்னு பாப்போமா? 40 கட்சியா சேர்ந்தாலும் சரி, அங்க ஒரே ஆளு ஒரே முகத்துக்காக வராங்க. முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னாக்கா இது நமக்கு தெரியாத ஊரா இருக்கு, நம்ம அங்க போய் யாரை பார்ப்போம், எப்படி விசாரிப்போம், என்ன கேட்போம், ஒரு குழப்பம் இருக்கும். இன்னைக்கு தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் டிவி கேட ஒரு இடத்துல போய் சொன்னா போதுடா, அண்ணா வாடே நம்ம கட்சியா வாட கூட்டு போறா. எனக்கு ஊரு பேரு மொழி எதுவும் அவசியம் இல்ல. இந்த தளபதி ஒரு மனுஷன் ஒட்டு மொத்தத்தையும் ஒன்னா சேர்ந்தாரு பாத்தீங்களா? இந்த அன்புதான். இதை பார்த்து தாண்டா பயப்படுறாங்க. நான் சமீபமா இப்ப நான் கேட்டேன், தளபதி அவரே திருநெல்வேலி போயிருந்தாரு. எப்பா 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 என்ன மாசு, என்ன கிரௌடு. தளபதி திருநெல்வேலி போனாரு, அடுத்து திருப்பூர் போனாரு, சென்னைக்கு வந்தாரு. ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு உதயநிதிய பேசாம நீ நடிக்கவே போயிருந்தா மகனே, ஒத்த போய் கூட நம்ம பக்கம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காரு. அவரு அபிடவிட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 5000 ரூபாய் கூட காசு இல்லையா, கையிருப்பு 5000 காசு இல்லையா. நீங்க ஓலா புக் பண்ணியா போறீங்க? இந்த ஓலா கதை ஊபர் கதை எங்களுக்கு தெரியும். என்ன என் தலைவர் கரெக்டா கணக்கு அமைச்சாரா? இந்த தில்லு உங்களுக்கு இருக்காடா? ஒரு ரூபாய் நான் திருடன்னு சொல்றேன். ஒட்டு மொத்தமா திமுக அதிமுக திருடன்னு சொல்லு. அம்மையா ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, மக்களை என்னை மன்னித்து விடுங்க, நீ ஒருபோதும் பிஜேபி கூட்டணி போக மாட்டேன், ஒரு தவறு செஞ்சேன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகும் சிறுபான்மைக்கு நான் காவலனா இருப்பேன்னு சொல்லி எடப்பாடி வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு போய் பிஜேபி மண்டிட்டு உட்காந்துருக்கீங்க. அங்க உட்காந்து நான் சிறுபான்மையின் பாதுகாவலன், நீ ஒரு உருட்டு விட்டுற. திமுக நான் சிறுபான்மையின் பாதுகாவலன், நீ ஒரு உருட்டு விட்டுற. திமுக நல்லா கேட்டுக்கோ, இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்காக நீ என்ன போடுங்க? இஸ்லாமியர்களுக்கு சொல்ற விஷயம் தெரியுமா? வருஷம் நோம்பு வந்துச்சுன்னா நாங்க கஞ்சி காய்ச்சி அரிசி கொடுக்குறோம், ஹஜ்ஜுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். ஏய் மடப்பையில இஸ்லாம் மார்க்கம் தோன்றி 1500 வருஷம் ஆச்சு. நாங்க கஞ்சி காய்ச்சி முடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு தான் இருக்கோம். நீ என்னமோ நேர்த்து வந்துட்டு எங்களுக்கு பாதுகாவலன்ற. அதிமுக நீங்க அவர் எவ்வளவு பெரிய மேதாவி நீங்க தலைவரை பற்றி விமர்சிக்கிறீங்க. கம்பராமாயணத்தை கம்பர் எழுதுனான்னு கூட தெரியாம சேக்கிலார் எழுதுனான்னு பேசிட்டு நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை. உங்க கூட இருக்க நபர்கள்லாம் யாருப்பா? உங்களை டயர் நக்கின்னு பேர் வச்சவர் தான் உங்க கூட இருக்கிறாரு. இன்னொரு ஆளு இவரை சிஎமாக்கிறதுக்கு நான் இருக்கணும், இதுக்கு நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னால்தான் டிடிவி. நீங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க, இப்படிதானே? இதை நான் நம்பணும், அப்படிதானே?